உங்களுக்கு ஒரு பயம் வந்தா நன்னாருமே பிரார்த்தனை தானா அவர் கால் திரும்புறது. இந்த எங்க பக்தர்கள் நீர்த்தி நன்னாருக்கு நினைக்கலாம் நிக்கிறார், பாலபூஜம்னா நிக்கிறார், திரும்பி ஆடி போயிட்டே இருக்காரு. சில பேர் கூட கிளம்பி வர, சில பேர் தன்னால வயசான வர முடியாது, அவெல்லாம் பாக்குற பரவாயில்ல. நம்ம தெரு போற வரைக்கும் அந்த சப்தம் காதுல விழுமே, நம்ம மூலையில உட்காந்து துணியில உட்காந்து காதுல கேட்டு இப்படியே பஜனை பண்ணிட்டு கிடப்போம். பஜனை பண்ணிட்டு கிடக்கிற சின்ன குழந்தைகள், ஸ்திரீகள், புருஷர்கள் எல்லாரும் வந்தார். எல்லாரும் ஆனந்தமா தண்ணீரை மறந்து இந்த நாம சங்கீர்த்தம் ஆனந்தமா பண்ணி ஆனந்தம் சொல்றதுக்கு இதுவரைக்கும் பாரத பூமியில் அப்படி நகர சங்கீர் நடந்ததே கிடையாது. எல்லாரும் பண்ணுவா பஜனை உண்டு, அவாவா கிரகங்கள்ல பண்ணுவா, அவாவா ஏகாந்தமா துளசி மாலை வச்சு ஜபம் பண்ணுவான், துளசி மாலையோ சாமரவணி மாலையோ வச்சு ஜபம் பண்ணுவாள். ஒழிய இப்படி எல்லாருமா சேர்ந்து திருத்திருவோவை வசனம் பண்ண மாட்டான். ஆண்டவர் பண்ணா எல்லாரையும் எழுப்பி வாங்கோடி அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காலம்பர நேரத்துல கோபிகள் பண்ணா, ஆண்டாள் பண்ணா. அதன் பிறகு இப்படி பக்த நடந்தாமா ஆண்டாள் கூட பிரத்யேகமா சில பேரை மட்டும்தான் கூட்ட வாங்கோடின்னு எழுப்பி தன் தோழிகளை மட்டும் கூட்டிட்டு போனான். ஆனா நிமாளி பண்டிதரோ ஒரு பாட்டு பசனம் பண்ண அவாவா தானா வர ஒரு பலம் ஜாஸ்தி ஆயிடும். நடந்து போயிட்டே இருக்கா, கங்கை கரை ஓரமா நடந்து போயிட்டே இருக்கா. எங்கடா போறான்னு பார்த்தா நேர பார்த்தா இந்த காசியுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. எந்த காசி எல்லாரையும் போட்டு அடிப்பேன் உதப்பேன், நகர சங்கீர்த்தம் பண்ணப்படாது, இனிமேல் நாம சங்கீர்த்தம் பண்ணப்படாது, டோலக்கெல்லாம் கிழிச்சு போடுவேன், இனிமேல் நாமஜபம் பண்ணா டோலத்தை கிழிச்சு அவன் முதுகதோட ஒரு முடிச்சிருவேன், ஜெயில கொண்டு போட்டுவேன்னு சொன்னானோ அந்த காசி வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. அத்தனை பேரும் பார்த்து ஆஹா ஒரு நிறைய பேருக்கு வைராக்கியம் வந்துட்டான், வீரம் வந்துட்டான், ஆஹா சரியான இடத்துக்கு தான் வைக்க அடிச்சு போட்டுலாம் அவ பார்த்தோம். அதோட மரத்தோட கலையெல்லாம் உடச்சு அடிச்சு போடுறது வயலை பார்த்துருவோம், என்னதான் ஆகிறது பார்ப்போம். இன்னைக்கு இவனாச்சு நம்மளாச்சு பார்த்துருவோம், நமக்கு தான் நாமஜபம் இருக்கு, நிமாய் இருக்காத ஒரு தைரியம் வந்து. ஆனா அடிக்கிறதுக்காக நிமாய் போல, துஷ்டனை நிகிரகம் பண்றதுக்காக அவதாரம் இல்லை. நிமாய் பண்றதுடைய அவதாரம் துஷ்டனை சம்ஹாரம் பண்றதுக்காகவோ நிகிரகம் பண்றதுக்காக இல்லை, தடுத்து பிரேம வருஷத்தில் அவனையும் தலைக்க வைப்பதற்கான வரை, அவனையும் தடுத்து அவனையும் நாமஜபம் சொல்ல வச்சு அவனும் இந்து தர்மத்துடைய பலனை ஆனந்தமா அனுபவிச்சு புரிஞ்சுக்கான்றதுக்காகவே இத்தனை இல்லை. அத்தனை பேரும் பார்த்த சுகம்னா பிரச்சனை. ஏற்கனவே இந்த காட்சியுடைய ஆட்கள் ஒற்றர்கள்லாம் வந்து சொல்லிட்டான், நிமாய் பண்டிதர் பெரிய கூட்டத்தோட வரா, மனதீபத்துல அத்தனை ஸ்திரீகளும் புருஷர்களும் குழந்தைகளும் கையில தீபத்தியோட வரா, இன்னைக்கு உங்களோட உயிரோ எரிச்சு போட்டுவாங்க. அவன் நடுங்கிறான், நீங்கெல்லாம் இருங்க என்ன காப்பாத்துவோம், இந்த கூட சமாளிக்கிற சரி எங்களுக்கு இல்லை, நாங்க வேணா உங்களோட இருக்கோம், ஒரு சிட்டிகளை எங்களால காப்பாற்ற முடியாது, அதனால நீங்க ஆத்துக்குள்ள போய் ரகசியமா வீட்டை போய் உட்காந்துக்கோங்க, அவ்வளவுதான் பண்ணமே ஒழிய வேற ஒண்ணும் பண்ண முடியாது, எரிச்சு போட்டுவாங்க. நம்ம ஜீவத்தியோட வரா, சொல்ல முடியாது, வீட்டோட சேர்த்து எரிச்சா வச்சிருவாங்க. அவன் நடுங்கிறான், அவன் நினைச்சா இந்துக்கள்லாம் தேவையில் இருப்பா, என்ன பண்ணாலும் அமைதியா சரி ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டோம், நீங்க தான் எங்களை ஆட்சிய பரிபாலனம் மஞ்சள் நீங்க எச்ச வழக்கா இருக்கும் சொல்லுவாங்க, எதிர்பார்த்தா இருப்போம். நம்ம சம்பிரதாயத்தையும் நம்முடைய தர்மத்தையும் நம்முடைய பாரத தேசத்தையும் நம்முடைய ஸ்திரீகளையும் நம்முடைய புருஷர்களையும் நம்முடைய குழந்தைகளும் சீண்டாத வரைக்கும் இந்தியாச்சோ நிச்சயமா நிரூபணம் பண்ணியே தீரும். எல்லாருக்கும் சத்தியத்தனம் உண்டு, குறைஞ்சி போய் ஒரு தேடித்தனம் வந்து இந்தாத வரைக்கும் அமைதியா இருக்கலாம். சாதாரணமா ஏதோ அடிக்கிறான் இந்து தர்மம்னு வந்து எடுத்தனா எழுந்துதான் ஆகணும், அந்த இடத்த விட்டு கொடுக்கவே கூடாது, புரட்சி வந்து ஆகணும். அது கொஞ்சம் அப்படியா ஆமாம் அவசரம் தான் வாசம் தான், நம்ம தர்மத்தை ஓட்ட இருக்குன்னா முதல்ல இவாளை ஓங்கி அறைங்க, அடுத்த தடவை பேசுகிறேன் அறையில 4 பண்ணி கீழே தான் தப்பு, அது யாரா வேணா இருக்கட்டும். நான் சொல்றது கொஞ்சம் கொடூரமா இருக்கா போல இருக்கும். முக்காவாசி பார்த்தோம்னா நம்முடைய தர்மத்தை குற்றம் சொல்றதே நம்ம மட்டும் தான், வேற யாரும் இல்லை. ஆமா ஆமா நம்மதான் 1008 கடவுள் இருக்கு, இங்கதான் 1008 அனுஷ்டானம் இருக்கு, ஒரு மண்ணாங்கட்டி தெரியாது, கேட்கறது மட்டும் எல்லாம் தெரிஞ்சா மாதிரி ஜாஜா இருக்கு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அப்படி பேசுறவாளுக்கு சத்தியமா நரகவாசம், சந்தேகமே வேணும். இந்து தர்மத்தையோ நம்முடைய பக்தர்களையோ சத்சங்கத்தையோ நாம ஜபத்தையோ புண்ணியமான கிரந்தங்களையோ பாரத தேசத்தையோ குற்றம் பேசுறோம் கொலை பேசுறான்னா நிச்சயம் நரகவாசம், சந்தேகமே வேண்டாம். அதே அவளை காப்பாற்றுறது லோகத்தை ஆளே கிடையாது, பகவான் கூட காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அவனே உகந்த ஒரு தர்மம், அவன் உகக்கலன்னு அவளோட அவதாரம் எடுப்பானா, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அங்க அவதாரம், குருவாயூர் அவதாரம், எத்தனை அவதாரம், குருத்தி கிருஷ்ணன் அவனா, குருவாயூரப்பனா அவதானா, இவ்வளவு அவதாரம் இருக்கிற எடுத்திருக்கான்னா இந்த சனாதனமான தர்மத்து மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரீதி, அவனே இந்து தர்மம். நிறைய பேர் நடக்கின்ற இந்து தர்மத்தை பகவான் இருக்கான், பகவானே சனாதன தர்மம். இங்க இருக்கிற சாஸ்திரமும் பாகவதமும் ராமாயணமும் நாராயணமும் மகாபாரதமும் பஜகோவிந்தமும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமும் அபங்கங்களும் எல்லாம் ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம், ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். எத்தனையோ பெரியவா பார்த்திருக்கா, ராமாயணம் பிரத்யட்சம் பகவானையா பார்த்திருக்கான், பாகவத பிரத்யட்சம் பகவானா பார்த்திருக்கான். வேற ஒண்ணுமே எத்தனையோ பாகவத புத்தகம் பார்க்கும்போது ராதாகிருஷ்ண தரிசனம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கா,
அவளை அக்ஷரமே தெரியாது, அவள் சம்ஸ்கிருதமே தெரியாது. ஆனா அவ பக்தியில பாகவத புத்தகா பிரபோன்னு விழுந்திருக்கா. எத்தனையோ மகானுபாவம், நாராயணி, மதுகோவிந்தம், திவ்ய பிரபந்தம், பிரத்யக்ஷ கிருஷ்ணஸ்வரூபம். ஒரு அக்ஷரம் தெரியாதவா கூட அந்த புண்ணிய கிரந்தங்கள்ல பகவான தரிசனம் பண்ணிருக்கா. அதனால இந்து தர்மம் சாட்சாத் ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம். அதை கிண்டல் பண்ணி ஆச்சுன்னா விடப்படாதான். யாராக இருக்கட்டே பார்த்துப்பாங்க, பந்துவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கட்டும், பெரிய புத்திசாலியா இருக்கட்டும், ரொம்ப நெருங்கினவாளா இருக்கட்டும், சீன் ஒதுக்கி தலைவன். ஒரு நோய் வந்தாலோ இல்லாட்டி ஒரு மகாபாரதி வந்தா ஒதுக்குறா போலே சிந்து தர்மத்தையோ பாகவதர்களையோ நம்முடைய கிரந்தங்களையோ கேவலமா பேசணும், அவளை ஒதுக்கி வச்சுருவோம். தப்பே கிடையாது, இது பாவம் கிடையாது, இது பாவம் கிடையாது. நோய் வந்தா ஆஹா நோயை வா ரொம்ப நல்லதா நீ வான்னு சொல்றோமா, நீங்க ஒதுக்கி சொல்றோம். அந்த மாதிரி வரலாம் ஒதுக்கி தள்ளிடுறோம்னாலே தலையடிச்சுட்டோம்னாலே இந்து மன்னர் அந்த மாதிரி இவன் பயந்து போயிட்டான். அடடா பெரிய கூட்டம் வந்துடுச்சு, நீ மாதிரி வாத்திடுவா, என்ன சொன்னாலும் வெட்டிதான் வச்சுடுவா, அவ்வளவுதான் எரிச்சுதான் அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சிக்கில இருக்கா அத்தனை பேரும். ஆனா இவர் எப்பொழுதும் போல நாமஜம் பண்ணிட்டு முகத்துல கணிசம் ஒரு பாவம் மாற்றம் இருந்தாங்க. உடனே பார்த்தா கதவு தாப்பாலாம் போது உள்ளே உட்காந்துட்டான். என்ன ஆகும் சப்தம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம. காதை பிளக்கிறது, காட்டுக்குள்ள புல்லுக்கு வந்து காது அவன் பாக்கியம் பாருங்க. ஒரு முகமதியன் முசல்மான் தானே, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிவு வந்து யாருக்கும் தெரியாது பிரச்சனை. ஆனா கடைசி வாரத்துல வந்து முடியும்படியா ஒரு சங்கல்பம். என்ன ஒரு பாக்கியம், நிஜமா கிடைக்காது, பெரிய பாக்கியம். ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறதுனாலும் பெரிய பாக்கியம், ஒரு இடத்துல முடிக்கிறதுனாலும் பெரிய பாக்கியம். இவ்வளவு பெரிய கூட்டம் நவதீபத்திற்கு அத்தனை ஸ்திரீகள், புருஷர்கள், வயசானவா, குழந்தைகள், எத்தனை பேர் பாகவதர், நிமாயி, நித்யானந்தர், அத்வைதாச்சாரிய, சீவாச பண்டிதர், கதாதர பக்தர், சுக்லாம்பர பிரம்மச்சாரி, இத்தனை பக்தர்கள் இவாக்கு வாசனை மதிக்கிறவன ஏதோ பூர்வஜன சுகர்னு இருக்கணுமே. ஆனா பக்தர்கள் அப்படி வந்து எல்லாம் ஒரே சமயத்துல மண்ணில் மலிய புகுந்து இதை பாடி ஆடி ஒளிதர கண்டோம் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை. நம்மால முறை பிரத்யட்சமா பாதிச்சு பொலிக 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 நல்லா ஜெய்கோ 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 என்ன கேட்டா பகவானுடைய பக்தர்கள் புகுந்துட்டாங்க. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். ஜீவனுக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு, ஜன்ம ஜன்மாந்திரமா. நடா சாபம்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி செப்பரேஷனம்னு ஒரு சாபம் உட்காந்து. பழைய கர்மா எல்லாம் போகிறதுக்கா ஒரு புது கர்மா பண்றோம். இந்த கர்மாவில ஒரு பாவம் உட்காந்துட்டோம். இது போகிறது இன்னொரு கர்மா, இது போகிறது இன்னொரு, அதாவது தப்பையே சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்றதா நினைச்சிட்டு இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி அதுல ஒரு கர்மா, இதுல எப்படி முளைச்சு 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 இதே சாபமா போயிடுச்சு, இதே நமக்கு சுபாவமா போயிடுச்சு. ஆமா பரவாயில்ல பறந்துக்கலாம் அப்படி தோணி போயிடுச்சு. போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்று. யமதர்மராஜா சமயத்தை பார்த்தா நவஜீவத்துல நிறைய பேர் ஐசிந்து போவது வரணுமா, வந்து பார்த்தா யாரும் ஐசிந்து போக முடியல. ஏன்னா எல்லாரும் நாமஜம் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா ஒருத்தர் நாமஜம் எல்லாம் வாங்க இருக்குன்னு போயிடலாம். ஒரு அசம்பாவிதம் நடக்கல அன்னைக்கு. அன்னைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஊர் இருக்குன்னா யாரோ ஒருத்தர் அன்னைக்கு இறந்து போவான் இல்லையா. லோகத்துடைய சுபாவம், யாரோ ஒருத்தர் ஏதான ஒரு மூலையில இறந்து போகிறேன். நவஜீவத்தை பார்த்தா ஒரு ஜீவன் கிளம்பலையாம். ஏன்னா எல்லார் காதுகளையும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லா காதுலையும் மந்திரம் வந்துருக்கும். உடனே அவள் நித்திய சஞ்சீவி அப்படி அர்த்தம் இல்லை, சிரஞ்சீவி அர்த்தம் இல்லை. சமயத்துல அவளுக்கு கர்ம வினைப்படி அவ சமப்பட்டு போறதா இருந்தா கூட இல்ல, அவ ஆனந்தமா பகவத் தியானம் பண்ணி மோட்சத்தை அடையும் முடியாது. அது சாவல சேரா, அவ மோட்சத்தை அடைய. அதனால எமதர்மராஜ் வந்து பாக்குறார், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. இது ஒண்ணும் கிடைக்கல, கைவடி சிரிக்கிற ஆழ்வா சாத்தியால மேல வா 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 எத்தனை பேரை படுத்துற, இங்க ஒரு ஆள் கிடைச்சதா பாத்தி அவனுக்கு. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொண்டீங்க. பாத்துக்கோங்க நீங்க எல்லாம் சத்தியமனு சொல்ற பாருங்க, களி கெட்டு போறது பாருங்க. களியில் எல்லாரும் கெட்டு போவோம், சொல்ற களியே கெட்டு போறது. கலியும் கெடும் கண்டு கொண்டீன் கடல் வண்ணன் பூதங்கள். கடல் வண்ணன்னா கிருஷ்ணன், அவருடைய பூதங்கள்னா அவருடைய பக்தர்களாம். கடல் வண்ணன் பூதங்கள் மண்ணு மலிய புகுந்து கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இசை பாடி ஆடி ஒழிதர கண்டு ஆனந்தமா ஆடி பாடி எல்லா இடத்தையும் போக போறோம். அதனால பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். அந்த மாதிரி இவ்வளவு அழகா பசனம் பண்ணி பசனம் பண்ணி பசனம் பண்ணி இந்த காஜியோட இடத்துக்கு வந்துட்டான். அவன் காதல விளையாடு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லாம் ஜோர் பசன், இன்னும் வெறித்தனமா கஷ்டம். அந்த பசன் நடந்தது கொஞ்ச நேரம். அவன் போய் அவ்வளோ நிறுத்தும் போது கேட்டான். பரிபூர நிசப்தம், நிசப்தம். இன்னும் பயம் வந்து போனுச்சு. இதனால சத்தம் வந்தாலும் அவங்க தைரியமா இருக்கேன், ஏதோ வெள்ளம் இருக்கா, நீ உள்ள வரல.
திடீர்னு சப்தமே வரலன்னா பயமா தானே இருக்கும். பயந்து போயிட்டான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்ல உடனேயே நிமாய் பண்டிதர், நாங்கெல்லாம் அவரை பார்க்க வந்திருக்கோம், அவர் வர சொல்லுங்கோ பார்க்கணும் அப்படின்னு. உடனே எல்லாம் போய் சொன்னாலாம், பெரிய கூட்டம் வந்திருக்கு, நீ வரலன்னா உங்க உள்ள புகுந்து பிச்சு போட்டுடுவான், நீ வெளில வந்தீங்கன்னா கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம், வெளில வர்றது நல்லது உத்தமம். உடனே வந்துட்டார். உடனே அவருடைய கையை கூப்பிட்டார். அந்த காட்சி வரும்போது பயந்து வரா. உடனே நிமாய்கள் கையை கூப்பிட்டார். நாங்கள்லாம் அதிதிகள் உங்க ஆட்டு வாசல்ல வந்திருக்கோம், வாங்கோன்னு ஒரு வார்த்தை கூட உள்ளுக்குள்ள போய் உட்காந்து எந்த விதத்துல நியாயம்னு என்ன ஒரு மஜனை பண்றவனை அழிக்கணும்னு இருந்தவனை கூட கேட்கிறாரு, நாங்கெல்லாம் அதிதி மாதிரி உங்க ஆட்டு வாசலுக்கு வந்திருக்கோம், நானும் கூப்பிட வேண்டாமா, அதை விட உள்ளவே உட்காருங்க நியாயமா அப்படின்னு உடனே கொஞ்சம் தைரியம் வந்து இருப்பான். ஆமாப்பா நீ உரிமையோட சண்டை போடுறது வந்திருக்கேன்னு சொன்னா அதான் கொஞ்சம் உள்ள உட்கார்ந்து. உங்க அப்பா நன்னா தெரியும், உங்க சாதாரண ரொம்ப நல்லா பழக்கம் இருக்கு, நீலாம்பரத்துக்கு தான் நன்னா தெரியும், அதனால நான் உனக்கு மாமன் முறைன்னு சொல்றேன். இந்த நிமாயை பார்த்து காதி இந்த பாக்கியம் பாருங்க, நிமாய்க்கு நான் மாமான்னு யாருக்கா சொல்ல வருமா, தைரியம் வருமா, தைரியமா சொல்லிட்டான். அவனுக்கு மாமா முறைடா பயில, அவங்களுக்கு மாமா முறை, ஏதோ சண்டையெல்லாம் போட வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் உள்ளதை உட்காந்து மாமான்னு சொல்றது உள்ள உட்காரலாமோ அப்படின்னு சொல்றாரு. மருமகனேன்னு வந்து வரவேற்க வேண்டாமா, அதை உள்ள உட்காந்துக்கலாமோ அப்படின்னு. இல்ல நீ மாதிரி நகர சங்கீர்த்தனமா பண்றேன், நாம சங்கீர்த்தனா பண்றேன், கஷ்டப்படுத்துறேன்னு சொன்னேன், அதுக்காக தான் அப்படின்னு. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், நாங்க ஒன்றும் தவறு பண்ணலையே, நாங்க அதுக்காக தான் வந்தோம். எல்லாரும் கஷ்டப்படுத்துறான்னு சொன்னாலும் நீங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா அதெல்லாம் எல்லாரும் ஆக்ஷன் வந்துருக்கு, தண்டனை கொடுக்கும், எந்த தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். நான் காட்டு நாங்க நகர சங்கீர்த்தம் மறந்தது நாம சங்கீர்த்தம் வந்து நிறுத்துறதா இல்ல, நீங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணா தண்டனை கொடுப்பேன்னு சொன்னா நீங்க உத்தரவு போடுறது ஊர்ல எல்லாம் பேசிண்டா, அது என்ன தண்டனையோ பரிபூர்ணமா வாங்கிக்கிறது நாங்க வந்து. இந்த தவிர நாங்க பண்றதா தான் இருக்கும், தவிர நாங்க மாத்திக்கிறதா இல்லை. பாஷையிலே இருக்கிறோம், அதனால நம்ம தவறு தண்டனை அதே பாஷையில இருக்கிறோம். இந்த தவிர நாங்க பண்றதா தான் இருக்கும், இந்த தவறு பண்ணாம எங்களால் இருக்க முடியாது, எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு சமம் வேண்டாம், எங்களுக்கு சமம் வேண்டாம், நாங்க தவறு பண்ணிட்டோம், உங்களுக்கு கண்ணனுக்கே பண்ணியாச்சு, அத்தனை பேருக்கு என்ன தண்டனையோ கொடுக்கணும், அத்தனை பேருக்கு என்ன தண்டனையோ கொடுங்க, வெற்ற வச்சுடுங்க, எரிச்சலா எரிச்சு போடுங்க, லட்சம் கொடுக்கணும் கொடுங்க, என்ன தண்டனையை கொடுத்தாலும் பரிபூர்ணம் நாங்க இருக்கோம், சரிதானே அப்படின்னு. நம்ம ஆமா 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 இன்னைக்கு நாங்க தண்டனை வாங்கிட்டு தான் போகணும் சார், நெடுக்க ஆரம்பிச்சுட்டோம். தண்டனை கொடுத்தேன் பயந்தா, ஐயோ நான் ஒண்ணு ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு சொன்னோம், எனக்கு தண்டனை வேணும்னு யாரா கேட்டா லோகத்துல இப்படி ஒரு கூட்டமா, எனக்கு தண்டனை வேணும். இது வார்த்தை, ஆச்சாரிய வார்த்தையில அந்த விசுவாசம், எனக்கு தண்டனை வேணும், இன்னைக்கு தண்டனை கொடுத்தே ஆசைதான். உடனே அவர் சொன்னார், அப்பா கொஞ்சம் உள்ள ரகசியமா பேசுறேன். இல்ல இல்ல நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், நிமாய் சொல்றேன், நான் உள்ளெல்லாம் வரதா இல்லை, பயம் இல்லை சொல்றார். எல்லாரும் நம்முடையவர்கள் தான், எல்லாரும் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் தான். நிறைய பேரை நிமாய் பண்ணி அன்னைக்கு தான் பாக்குறாரு, வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. நவதீபத்தை அவர் உண்டு, அவர் பஜனை உண்டு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். நிமாய் பண்ற வரைக்கும் எத்தனை பேர் அந்த நவதீபத்தை இருக்கான்னு கூட தெரியாது. எத்தனை பேர் இன்னைக்குதான் புதுசா பாக்குறா, எத்தனை பேர் கிண்டல் பண்ணவால கூட நீ பஜனைக்கு வந்திருக்கா, நாமசங்கீர்த்தம் பொய்யின்னு சொன்னா கூட நீ பஜனை நின்று இருக்கான். நான் வந்துட்டாரு ஹரே ராம் கொஞ்ச நேரம் சொன்னாலே அதுலேயே பாவம் நாசமா இருக்குன்றார். அவ்வளவு ஒரு கருணை நாமசங்கீர்த்தம் மாஹாத்மியம் விசேஷம் சாங்கேத்தியம் பாரிபாத்தியம் வா சோபம் வேலனமேவா வைகுண்டம் நாம பிரகரணம் அசேஷ ககரம் விதுகு ஸ்ரீமத்பாகவத மதாமில் உபாக்கியாம். அத்தியாச்சரியமான பெரியவாலும் புலம்பும்படியான ஒருத்தர், ஐயோ சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ பாட்டுக்காகவோ ஏளனமாகவோ எப்படி சொன்னாலும் நாம சங்கீதம் சகலவிதமான பாவத்தை நாசம் பண்ணுன்னு சொல்றாளே, அந்த மாதிரி வாழ்க்கை பாவம் நாசம். அவளை வழக்கம் வந்துட்டோம். இல்ல இல்ல எனக்கு எல்லாம் அந்தரங்கமானவர்கள் தான், நீங்க சொல்லுங்க. இல்லப்பா இதுல நான் வந்து நிஜமா தண்டனை கொடுக்கணும் ஆசைப்படலை, உங்கள இருக்க சில பண்டிதர்களை தான் வந்து சொன்னான். இது சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்படுத்தா. இந்த நாமஜபம் எல்லாம் தப்பு, இதெல்லாம் ரகசியமா தான் இருக்கணும். பக்க வரதுனா லோகத்தை பிரகடனப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார், ராத்திரி தூங்க விட மாட்டேன்னு. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு வந்து நல்லா நடத்திட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னா, என்ன நடந்து சொல்லுங்க அப்படின்னா. இல்ல ராத்திரி நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன ஆச்சு, ஒரு சிங்கம் வந்து சொப்பனத்துல, ஒரு சிங்கம் வந்தது. இனிமே சத்தம் போடு, இனிமேல் கிருஷ்ணா ராமான்னு எல்லாரும் கத்துவான், கத்துறத நிறுத்தின பயிர கிழிச்சு போட்டுருவான். ஜாகிரத அவனுக்கு பாக்கியம் பாருங்க. மகாபாரதி இருக்கிற ஒரு வாக்கியம் வந்துடுறது, ஆனா ஸ்மரிக்கிறவன் பக்தாக ஜாகிரத. இனிமேல் எங்கேயாவது பகவானை நிறுத்துறேன் நீ சொன்ன பயல பிராஞ்சி இருக்கிற முகத்தை நான் கண்ணெல்லாம் தோண்டி இருக்கிறேன்.
ஜாகிரதை. பகவான் இப்படிலாம் கூட மறுக்குமா? யாரிடத்துல எப்படி டீல் பண்ண அவனுக்கு தான் தெரியும். கம்சனும் ஒரு மாதிரி டீல் பண்ணுவா, சிசுபாலன் வேற மாதிரி, பக்தர்கள் வேற மாதிரி, பக்தர்களையும் ஒவ்வொரு பக்தனையும் ஒவ்வொரு வித மாதிரி. இப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உடனே நான் அவன் கிருஷ்ணாராமன் கத்திட்டான். நான் இன்னும் நானே சொல்றேன் அப்படின்ட்டான். நான் கிருஷ்ணாராமா சொல்றேன் அப்படின்ட்டான். ஜாகிரதை இல்ல பராண்டிடுவேன் சொல்லி வயிற்று பராண்டிட்டு இருக்கு சிங்கம். உடனே பயங்கர சொப்பனம் தானே எழுந்து பார்த்தா அது பராண்டி ரத்தம் வருதான். பராண்டி ரத்தம் வந்துருச்சு. உடனே தன்னுடைய ஆறு தூக்கி காமிக்கலாம். வயசுல சிங்கம் பராண்டி அடையாளம் தெரியும். சொப்பனத்தை வந்து பராண்டிட்டு போயிட்டா நரசிம்மூர்த்தி. அவருடைய பராண்டு பராண்டு புத்தி நம்ம வந்து பரமாட்டேங்க. சரி ஆச்சாரம் பெரிய நகரத்தை பராண்டி பரப்புறது தானாகவே இந்த பக்தி பிடிச்சிருமோ என்னமோ தெரிய மாட்டேன். சுலபமா நாவதும் பண்ணுங்கோ, வாழ்க்கை சுகமா இருக்குன்னா கேட்க மாட்டீங்க. பராண்டு ஒரு சவுக்கு இருக்க ஒன்று அடுப்பு ஓடு போட்டு தலையில ஒரு கொட்டு வச்சு கலந்த நாள் ஆறாரஞ்சோம்னா தானாவே பயந்து ஹரேராம் ஹரேராம் பரபராம் ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே. ஆனா நம்முடைய ஆட்கள் ரொம்ப சௌலபியமா இருக்கும். சொல்லுங்க 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 இவா செஞ்சு முடியாதான் வந்துட்டு இருக்கா. பார்த்த உடனே நிமாய் பண்டித கண்கள் ஆனந்த பாஷ்டம் கிடைக்குமா? பூர்வஜன சுகிருதம் இல்லாம நரசிம்மமூர்த்தி ஒரு தரிசனம் முதல்ல கிடைக்குமா? எத்தனையோ பெரியவாள் கிடைக்கல, எத்தனையோ பெரியவாள் கிடைக்கல. ஒரு பக்தர் கூட அவ்வளவு தபசு பண்ணி கூட ஒரு நரசிம்மூர்த்தி தரிசனம் கிடைக்கல. யாரோ வேறனுக்கு தான் கிடைச்சது. அவ்வளவு சிரேஷ்டம் நரசிம்மூர்த்தி ஆவிர்வாவம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுவும் நிமாய் பண்டிதருக்கு சாதாரணமா சுவாவமாவே நரசிம்ம ஆவிர்வாவம் வந்து பார்த்த உடனே கதையாக அத்தனை பேரும் அப்படி சம்பிச்சு போயிட்டு ஆவா நம்மளும் இந்து தர்மத்தை இருக்கோம்னு சொல்றோம், நம்மளும் நரசிம்ம உபாசனம் பண்றோம், நம்மளும் கிருஷ்ணாராமாசம், நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. இவனுக்கு மட்டும் எப்படிதான் கிடைச்சதுன்னா இவனுக்கு இதே சின்ன அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண நிமாய் இப்படி பண்றாரா, என்ன தப்பு இருக்கு இவெல்லாம் சொல்றாரு, இவெல்லாம் ரொம்ப தொல்லை தாங்க முடியாம தான் மறுபடியும் வந்தோம். ஆனா மனசுக்குள்ள மட்டும் நிமாய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்து உட்கார்ந்து எழுதும் போது நிமாயை தியானம் பண்ணி பகவானுடைய தரிசனம் ஆசீனக சம்பிஷன்ய சிஷ்டன் குஞ்சானக பரியதன்மையும் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜெகத்துன்னு இந்த கம்சன் எந்த பக்கம் தெரிந்தாலும் கிருஷ்ண பாதா அப்படின்னு பாகவதம் சொல்றது. கம்சன் தேவையை நினைச்சு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அதே மாதிரி இவன் நிமாய தியானம் பண்ணி எனக்கு நரசிம்ம தரிசனம் கிடைச்சிருக்கு முகம்மது எனக்கு. உடனே அத்தனை பேர் ஜெயஹோன்னு கத்த ஆரம்பிச்சு. உடனே நிமாய இழுச்சி கட்டின்றாராம். எனக்கு தர்மதாக்கியம் ரொம்ப பவித்திரமானது பாகவதோத்தமன். ஏன்னா 5 நிமிஷம் பேசுறதுக்கு எத்தனை கிருஷ்ணா எத்தனை ராமான்னு சொல்லிட்டு சரி வராது. வரலிய ரத்னாகரனுக்கு ராமான்னு வரலிய மராமரம்னு சொல்லி மாற்றி குடிச்சு இழுத்துட்டு வரலிய என்னை கட்டிப்பு சிசுபாலனுக்கெல்லாம் கூட மோசம் கொடுத்தான் அப்படின்னா எங்கடா நாராயணன் கேட்டாலும் எங்கடா நாராயணன் கேட்டாலும் அந்த நாராயண சப்தம் நல்ல கிடைச்சிருக்கு. சிசுபாலன் இந்த கிருஷ்ணன் என்ன பெரியவனா, இந்த கிருஷ்ணன் என்ன மாட்டிக்காரலைய, இந்த கிருஷ்ணன் ஒரு இழுத்து ஓடினான், இந்த கிருஷ்ணன் சொந்த மாமாவை கூட சொல்லி ஒரு வாட்டியும் கிருஷ்ணன் 100 கிருஷ்ணன் அடிக்க மோசம் கொடுத்துதான் வச்சுக்கோம். ஆனா இந்த கிருஷ்ணன் மாட்டுக்கார பையன், இந்த கிருஷ்ணன் மாமாவை கொலை பண்ணா, இந்த கிருஷ்ணன் பயந்தாங்குள்ளி, இந்த கிருஷ்ணன் ஓடி போனா, இந்த கிருஷ்ணன் ஸ்ரீலோல, இந்த கிருஷ்ணன் அந்த வார்த்தைக்கு சகம்மா பிரபுவோடு ஐக்கிய மாட்டான். இப்படி கிருப பண்றவன் இருக்கும்போது இந்த கிருஷ்ணன் சொன்னதுக்கே ஒரு கிருப பண்றான். கிருஷ்ணா நீ காப்பாத்துவேன்னு சொன்னா கிருப பண்ண மாட்டானோ அதனால எங்க போக போறான். அந்த மாதிரி இவர் சொல்லி சாகணும் ராமா கிருஷ்ணா 5 நிமிஷம் சொன்னோ அதுலயே உங்களுக்கு பரபாக்கியம் மறந்து போய் நாராயணான் ஒரு நாராயணாவுக்கே மோட்சம் கிடைக்கும்னா அதுவும் கலியுகத்துல தர்மம் ஹரே ராம ஐவ கேவலம் கலவு நாஸ்தியேவ கதிரண்யதான் சொல்றார். அவ்வளவு சேஷமாச்சு இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தம். அதை நீங்க சொல்லிட்டே நீங்க பாகவதோத்தமா ஆயிட்டேன்னு சார். உடனே ஆனந்தமா மருமகனே இப்படி கட்சி அரசு மாமான்னு கட்சி அனுப்பிச்சிருக்காரு. மாமா மருமகன் ஆயிட்டான். முகமதியனும் ஒரு இந்து பாஷா பரபிரம்ம பரமாத்மா இப்படி ஒரு மாமா கம்சன் மாதிரி இந்த மாமா வசம் பண்ணல தந்தா கொண்டுட்டார். உடனே அத்தனை பேர் கண்கள்லையும் ஆனந்த வாசம். உடனே கையை கூட்டுங்கிறார். இனிமேல் நவதீபத்துல யாரா இறந்துருக்கா என்கிட்ட சொல்லுவோம், நான் வாழ பார்த்துக்கிறேன். இனிமேல் நீ எங்க வேணா நாமஜபம் பண்ணா, எந்த இடத்துல வேணா எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம், என்னுடையவர்களும் என்னுடைய வம்சத்தரும் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டார்கள் சாசன வைத்திருக்கிறார். நவதீபத்திலே இனிமேல் என் வம்சத்தவர்கள் எல்லாருக்கும் நமக்கு உதவி பண்ணுவாளே ஒழிய மறந்தும் கெடுதல் பண்ண மாட்டான். இன்னைக்கும் நவதீபத்து முகமதியர்கள் இருக்கா. இன்னைக்கும் அவன் ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே தெரிவிச்சிருக்கார். முகமதி வம்சம்
அவள் எதையும் வெட்டி கொடுக்க அவள் அதுவும் மாத்திக்கிறது இல்லை. ஆனா நாம சங்கீர்த்தனது என்னென்ன உதவி உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னும் மிக்க தீபத்தில் அத்தனை கண்களின் ஆனந்த பாஷ்பம் தேவர்கள் மயங்கி கிடக்கிறார். இவ்வளவு இருக்கு இல்லையா? அது முகம்மதினை மாத்திட்டாரே, மிளேச்சு புத்தி மாத்திட்டாரே. அவன் பார்த்து அவன் வயிற்றையே நடத்திட்டு இருந்தான். இனிமே உன் பாக்கியம் இருக்கு. எல்லாருக்கும் பகவானுடைய அடையாளம் கிடைக்காது. அந்த அடையாளம் கிடைச்சிடு. ஜாக்கிரதையா நாமஜம் பண்ண நாமஜம் அதான் எல்லாம் கொடுத்து உபகரணம் எல்லாம் பண்ணார் முகம்மதி. நம்ம உபகரணம் எல்லாம் ஆயிடுச்சு. திரும்பி எல்லாம் கவனம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. குஷியா இருக்கு அத்தனை பேருக்கும். நீங்கள் கடையே கிடையாது. உடனே எத்தனையோ பேர் இது வரைக்கும் அரகுல நம்பிக்கை தான் பரிபூர்ண நம்பிக்கை வந்து சரி. முதல்ல நிமாயும் ஜகாயும் மாற்றினான், ஜகாயி மகாயும் மாற்றினான். இதனால இவனையும் மாற்றினார். அப்போ விசேஷம் நிஜமாவே பகவத் ஸ்வரூபம் எப்படி மாற்ற முடியுமா? அதனால பரிபூர்ணமானவர் தான். எல்லாரையும் நாமஜபம் பண்ண வைக்கிறார், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பரமானந்தத்தை தலைச்சு வைத்தார். கூடவே இந்த காஜியும் வந்துட்டே இருந்தார். திரும்பி வரும்போது இவரும் வந்து ரகம் இவர் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. அவருக்கு எடுத்து ஒரு மாலை போட்டு அவருக்கு எடுத்து ஒரு கோவிந்த் வச்சு கொடுத்தா அவரும் ஆனந்தமா கையை கட்சின்றார். அதுதான் பாரத பூமி இந்து தர்மம். அக்பர் பாதுஷா மீராவுடைய ஒரு கீர்த்தனை கேட்டு ஓடி வரலையா? எத்தனையோ கபீர்தாசர் ராமாராமான் கிளம்பலையா? சனாதனமான தர்மத்திற்கு சமானம் எதுவும் இல்லை. அத்தனை பேரும் பாகவத கோஷம் தான் நீ சொல்லிட்டு இருக்கோம். யாரும் கபீர்தாசர் முகமதின்னு சொல்றது இல்லை. அதாவது லோகத்துல சொல்லுவதற்காக முகமதி என்று சொல்றோமே ஒழிய பரம பாகவதோத்தமர் பாகவத கூட்டம் மற்ற வீட்டுல கபீர்தாசர் இடம் கிடைச்சு விடுத்தேன், கமாலுக்கு இடம் கிடைச்சு விடுத்தேன். ஆப்கன் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ வியாபாரிகள், எத்தனை பேர், ஒருத்தரா ரெண்டு பேரா, அவ்வளவு சிரேஷ்டம். ஈராத்திலும் குழந்தைகள் ஓடி வந்தாள். இவ்வளவு அழகா ஜோர மயங்கிடு ஆஹா பிரபுன்னு வந்துட்டாள். விசேஷமா ஸ்ரீ குழந்தைகள் வந்தாள். முகமதிய குழந்தைகள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் பாரத பூமியிலே சனாதனமான இந்து தர்மத்தை தன்னுடைய தர்மம் ஏற்று வந்திருக்கான். எத்தனையோ பேர், எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இந்த யாரும் அங்க போய் கன்வெர்ட் பண்ணல. அங்க இருக்கிறவாளுக்கு ஸ்வயம் தரிசனம் கிடைச்சி பாரத பூமி என் பூமி ஒரு நிவேதித்தா வந்தாள் விவேகானந்தரோட. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்கா பாரத தேசத்துக்கு. சனாதனமான தர்மம் என் தர்மம், அவளுக்கு சதர்மமாக இதுதான் என் தர்மம்ல என்ன வந்து இருக்கும். அவ்வளவு சேஷம் யாரும் போய் மாத்தல. யாரும் நீங்க வாங்க கட்டாயப்படுத்த அவாவா வந்து அவாவா கிருப பண்ணிட்டே இருந்தா. எத்தனையோ ஜென்மகாலாம் இன்னைக்கும் கூட பார்த்தோம். நான் இணையவாளை சரணில் உட்காந்து நாமஜம் பண்ணிட்டு இருக்கவா இருக்கா. இன்னைக்கு நவதீபத்திலே தியானம் பண்றவா இருக்கா, இன்னைக்கும் இருக்கா. நம்முடைய சனாதனமான தர்மம் அவ்வளவு வசதி நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. தன்னாட்டு கொல்ல துளசியோட மகிமை நமக்கு தெரியறது இல்லைன்னு. அதே மாதிரி அந்த மாதிரி இவர் வந்துட்டார். இந்த ஆனந்தமா இந்த காஜியும் வந்துட்டார். எல்லாருக்கும் பரவ குஷியா இருக்கு. ஜோரா நாமஜம் பண்ணிட்டே வர. இன்னைக்கு நாமசங்கீதோட பிரயோஜனம் இந்த காஜியை மாத்திரமான மாத்திட்டா, பரிபூரணமா மாத்திட்டா. இன்னைக்கும் அவருடைய சமாதி நவதீபத்துக்கு இன்னைக்கும் அந்த இடத்துல போய் எத்தனையோ இன்னைக்கும் அந்த இடத்துல நிரந்தரமா நாம நடந்துட்டே இருக்கு. அந்த காஜியுடைய சமாதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுல ஒரு புத்தகம் போட்டுட்டு, ஏன்னா நாம ஜபத்துக்கு அவ்வளவு அழகா ஒரு பட்டையை எழுதி கொடுத்தாரு, சாதனம் எழுதி கொடுத்துட்டாரு. அதனால அவரையும் பாகவத கோஷ்டி சேர்த்துட்டார். அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதர் என்ன ஒரு சாதாரணம் உண்டோ அதை நிமாயிய மாமானாரு கூப்பிட்டார். இதோட என்ன பெரிய பாக்கியம் வேணும், இல்லைன்னா பெரிய போஸ்ட் வேணும் அவருக்கு. ஆனந்தமா இன்னைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை நடந்துட்டுதான் இருக்கு. சிலமா எல்லாரும் திரும்ப பசங்க மறந்து வர எல்லா ஜனங்கள் கண்களையும் ஆனந்த பாஷம். என்ன ஆச்சரியம்! நம்முடைய ஆச்சாரம் நம்முடைய ஆச்சாரம், நம்முடைய நிமாய் தான் பிரமானந்தத்துல அத்தனை பேரும் தவச்சா. அதே நிமாயி பக்தாவோட தவச்சாவோட பட்டனை கிழிச்சு போட்டுறார். அதே நிமாயி அவர் தெரியாம பண்ணான்னு சொல்லி தடுத்தார். ஆச்சாரியன் இதுவும் பண்ணுவார் அதுவும் பண்ணுவார். அவ்வளவு அழகா வந்தா ரெண்டு பேரும் பஜனை பண்ணிட்டே எல்லாம் கூட திரும்பி வரதான் ஆகா அப்படின்னு பரவ சந்தோஷம். வர வழியிலே இந்த ஸ்ரீதரன் இந்த வாழைப்பூ விற்பாரு. அவருக்கு அவர் எப்போதும் ஏகான்னு உட்காந்து அவர் மட்டும் நீ பஜனைக்கு வரல. அவர் பாடி ஆத்திரியே உட்காந்து தான் பாடி பஜனை பண்ணி கிடக்கிறார். பிரதமா நேரா வாத்துக்குள்ள நடந்துட்டார். இந்த பாக்கியம் ஆச்சாரி சொல்லாம ஒரு பாடு நடந்துட்டா. உரிமையோட வராம். சாதாரண விஷயம் இல்லையா? அது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். உரிமையோட நம்ம இடத்த விளையாட்டு, உரிமையோட நம்மளை தோச்சிக்கிறது, நம்ம இடத்துக்கு வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு அந்த வினயம், அந்த பக்தி வேணும், அந்த ஸ்ரத்தை எதுவும் முக்கியம் இல்லை. சொந்தக்காரதானே ஸ்ரீதர் ஒன்றும் கிடையாது. ஆனா அவருடைய பக்தி இழுக்கிறதா. சின்ன ஒரு குடிசைதான், நீ பொழுது வாழ்ந்துருக்காரு, அவ்வளவுதான்.
இந்த சீதன் உள்ள நுழைஞ்ச பெரிய கூட்டம் எல்லாரும் வெள்ள நிக்கிற நிமாயும் நித்யானவரும் உள்ள நுழைஞ்சுட்டான். அதே பரமானந்த பிரபோ நீங்களா இந்தியா அடியனுடைய நீசனுடைய குடிசைக்கா இந்த பாவியோட இடத்துக்கு நீங்க வரலாமா? சோ நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் முடியல. அவர் கையும் போடல காலம் போடல. கிருஷ்ண பரமாத்மா மிதுனுடைய கிரகத்துக்கு வந்தபோது அவருக்கு ஒண்ணும் முடியாமல் அதே மாதிரி லட்சுமி அம்மாவுடைய கிரகத்துக்கு நம்மள அழகா ஆச்சாரிய பூதர் ஆச்சாரிய சிரோன்மணி ஜெகதாச்சாரியன் சுவாமி ராமானுஜன் அவளுக்கு ஒண்ணும் முடியும் அதே மாதிரி வந்து அந்த மாதிரி வந்துட்டார். அவனுக்கு ஒண்ணும் முடியல. என்ன பண்றது ஏது பண்றது? வீழ்ச்ச பாய்தான் இருக்கு. அதை போடுறா காரண பிரபோ ஐயோ இந்த சமயத்துக்கு வந்திருக்கல பாத்தா நிமாயி ஏண்டா அவ்வளவு தூரம் உங்க ஆட்டுக்கு வந்திருக்கவனு சாப்பிட கொடுக்க மாட்டியான்னு கை நீட்டாரா? எங்கேயுமே கை நீட்டாதவர், யாரிடத்தையும் மயங்காத ஒருத்தர், யாருக்கும் ஒண்ணு கேட்க மாட்டா. கேட்கறான் ரொம்ப பசிக்கிறதான் கூடண்டா, அவ்வளவு தூரம் வந்திருக்கேன்டா, கலச்சி போய் வந்திருக்கேன்டா, கலப்புண்டா கலப்பு இருக்கிற மாதிரி கேட்கறான். பசிக்கிறதான் கூட ரொம்ப பசிக்கிறது ஏதான கொடுறா அடிச்சுக்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் மகா பாவியா இருக்கேன். குச்சேர மாதிரி ஒருபடி அவள் கூட கொடுக்க முடியாத ஒரு சித்தியில நான் இருக்கேனே, நான் எங்க போவேன்? இன்னைக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். அவருக்கு ஒரு வேலையோ 2 வேலையோ அவருக்கு அவ்வளவுதான் ஆகாரம். சில நாள் 3 வேலை இருக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கு மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்டார். அப்புறம் ராத்திரி ஒண்ணும் ஆகாரம் இல்லை. திரும்பியும் நாளைக்கு போய் அந்த வாழைப்பூ வாழைத்தண்டு விற்றாருன்னா அன்னைக்கு ஏதோ கிடைக்கணும். அதை கொண்டு மத்தியானமோ ராத்திரியோ தெரியாது. சில நாள் பார்த்தா வெறும் சில மட்டும் குடிச்சுட்டு இருப்பார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வாட்டி இருப்பார். ஆனா ஒரு நாள் கூட உபவாசம் இருக்கும்ன்ற ஒரு சிந்தனை அவர் கிடையாது. எல்லாம் பகவான் இருக்குது அப்படின்னு போயிட்டே இருக்கார். தண்ணிலே மறந்து கிடக்கிறார். அளவாக அடிச்சு என்ன பண்ண ஒருபடி அவள் கொடுக்க முடியல. என்ன பண்ண கதை இப்படி நிமாயை பார்த்து சிரிக்கார். எனக்கு தெரியாது கதை குடுறா என்னன்ற கிளம்ப வேண்டியதானே. அவன் மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த பக்தர்கள் ஏதாவது வாங்கிட்டுதான் போகணும். கிருஷ்ண கிருஷ்ணாவதானே கேட்கிறான். அதான் கொடுத்த வச்சிருப்பாளே சொல்லுங்க கொடுங்க ஒண்ணுமில்லை சாதாரண சொல்ல விட்டுருப்பான். மறைச்சி வராது. ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை திருப்பினார். அது என்ன அதான் நம்ம அப்படிதான் மாட்டிப்போம். நம்ம வர குஷியாவது மாட்டின்ட்டான். ஒண்ணுமில்லை இது நடப்பது ஒண்ணுமில்லை. அவளும் இவன் தானே இன்னும் சோறு கருதுண்டு இன்னும் வெற்றில எல்லாம் இவன் தானே. அந்த அவள் பொறியும் இவன் தானே பிடிங்கிட்டானே. இந்த மாதிரி வீட்டுக்கு வர பார்த்தா ஒரு பானை உடஞ்சு கிடக்க அது கொஞ்சம் ஜலம் இருக்கு. இவர் சாப்பிடுறது ஒரு உடஞ்ச பானை ஒரு சிங்க வச்சு அது ஜலம் சாப்பிடுவார். போதுமே ஜலம் சாப்பிடணும் அவ்வளவுதான். அதுக்கு உடஞ்சு சிந்து பானை இருந்தா போதுமே. அவ்வளவுதான். அவருக்கு உடம்பு தோணாது. அந்த பானையில இவர் சாப்பிட்டதும் மீதி ஜலம் தோறுக்கு புரிஞ்சு விதிச்சு ஓடுறார். நிவாய் பண்டிதர் தேவாமிரதம் கண்டா போல இவர் பிரபோ அது உடஞ்ச பானை இவர் படுக்கிறார். இவர் வேகத்தை யாரும் தொடக்க முடியும். ஒரு சாவுதான் இவர் பிடிச்சி ஒரு நிற்க வச்சு இவர் எடுத்து அது குடிச்சிட்டார். பிரபோ அச்சோ அதுவோ உடஞ்ச பானை சில்லு. நான் சாப்பிட்ட மீதி வேற எல்லாம் கறந்து வேற தூசிலாம் இருந்திருக்கும். போடா அப்படின்னு திட்டுவார். படா தெரியும் எனக்கு தான் தெரியும். படா போதும் கிளம்புறேன் அப்படின்ட்டார். நீந்தார் குடிச்சாய் கிளம்பிட்டார். நமக்கு வேண்டியது பரிபூரண அன்பும் விசுவாசமும் வினயம் மட்டும்தான். எவ்வளவு ஜனம் இருக்கும் பிராதானியம் இல்லை. என்ன ஜாதியும் பிராதானியம் இல்லை. என்ன கோத்திரம் என்ன மதம் எதுவும் பிராதானியம் இல்லை. சுத்தமான பக்தி, அபிமானமே இல்லாததான ஒரு வினயம், சிரேஷ்டமான விஸ்வாசம், நாம சங்கீர்த்தனத்துல ஒரு சலிப்பு, ஒரு ருச்சி. வெறும் நயங்கினார். ஸ்ரீதருக்கு என்ன பாக்கியம். வாத்துல போய் ஜலம் சாப்பிட்டுட்டாரு. எடுத்து சாப்பிட்டார். சண்டை போட்டு சாப்பிட்டுட்டாரு. உரிமை இருந்தாதான் நம்மளாடி சாப்பிடுவேன் அப்படி சண்டை போடணும். நம்ம அப்படிதான் இந்த மாதிரி உரிமையோட பண்ணிட்டான். ஆனந்த தலைக்கிறார். நிதாய் நித்யானந்த் எல்லாரும் ஆனந்த தலைக்கிறார். கலந்து வந்துட்டான். எல்லாரும் இதையே பேசிட்டு இருக்காங்க. பகவத்கீதை